Hi everyone. Today we are going to discuss some problems on EBIT and EPS analysis. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ்லேருந்து வந்து ஒரு ப்ராப்ளமை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ முதல்ல கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கம்பெனியில் வந்து ஃபினான்ஸை வந்து அந்த ஓனரால் ஃபண்டை ரைஸ் பண்ண முடியல அப்படின்ற போது வந்து இஸ் கோயிங் டு தி பப்ளிக். ஓகே, ஸோ பப்ளிக் கிட்ட போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாரு, பப்ளிக் கிட்டேருந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறாரு. எப்படி ஃபண்டை ரைஸ் பண்ணுறாரு? எதர் த்ரூ ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் த்ரூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் த்ரூ டிபெஞ்சர்ஸ். ஸோ எது மூலமாவது வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபண்டை ரைஸ் பண்ணக்கூடிய அந்த காம்பினேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேபிட்டல் ஸ்ட்ரக்சருன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனியோட டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் டெப்ட் ஈக்விட்டி ப்ரொபோர்ஷன். ஸோ ஒரு கம்பெனியில் டெப்ட்னா வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ இருக்குது, அண்ட் ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் ஸோ என்ன ப்ரொபோர்ஷனில் அவங்க வச்சுக்கிறாங்க, 60:40 இல்லை 50:50 ரெண்டுமே வந்து அதாவது டெப்ட்டும் ஈக்விட்டியும் ஒரே ப்ரொபோர்ஷன் வச்சுருக்காங்களா, இல்லை டெப்டோட ப்ரொபோர்ஷன் அதிகமாக இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸோட ப்ரொபோர்ஷன் கம்மியாக இருக்கா. ஸோ அந்த மிக்ஸ், அந்த காம்பினேஷனை எப்படி அமைச்சிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து டிசைட் பண்ணுறது ஒரு கம்பெனியில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை பொறுத்து தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து அமையுது. ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னால் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஃபண்டும் நான் ரைஸ் பண்ணும்போது நான் திருப்பி அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரிட்டர்னுக்கு பேர் தான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியில் மினிமைஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து கம்பெனி இல்லை ஃபர்மோட வேல்யூவை ரைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு கம்பெனியில் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னாலே நம்ம வந்து அந்த காம்பினேஷன் ஆஃப் தி டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸை தான் நம்ம வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ வந்து ஒரு சில கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபினான்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக பண்ணுவாங்க. ஸோ சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸும் டிபெஞ்சர்ஸோட காம்பினேஷனும் இருக்கும். சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் 3 காம்பினேஷன்லையுமே இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து ஃபினான்ஸாக அரேஞ்ச் பண்ண போகிறோம், எப்படி நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சராக அமைச்சிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு கம்பெனியில் முக்கியமான இம்பார்ட்டண்ட் டிசிஷன். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சருன்றோம். அடுத்து வந்து ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு டேர்ம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியில் வந்து எந்த காம்பினேஷனில் நம்மளோட டெப்ட் ஈக்விட்டி ப்ரொபோர்ஷனை, ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஈக்விட்டி ஷேர்ஸோட ப்ரொபோர்ஷன் அதிகமாக இருந்து டெப்ட்டு கம்மியாக இருக்கா, 60:40 இல்லை வந்து 50:50 என்ன ப்ரொபோர்ஷனில் நம்ம வந்து அந்த மிக்ஸை வச்சுக்க போகிறோம், அண்ட் எது வந்து நம்மளுக்கு ஆப்டிமைசேஷன்னா என்னென்னா, நம்மளோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்மோ அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸோட ஏர்னிங்ஸையும் மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அட் தி சேம் டைம் நம்மளோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி, மினிமைஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அமையணும். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ் மூலமாக நம்ம வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டூல் அண்ட் டெக்னிக். எதுக்காக அப்படின்னா, ஒரு ஷேர் ஹோல்டர்ஸோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் எப்படி வந்து அதை ஹையாக ஆக்கிறது, அண்ட் எப்படி நம்மளோட கம்பெனியோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து எப்படி வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை எப்படி மினிமைஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எந்த சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை வச்சுக்கிட்டா நம்மளோட இபிஎஸ், அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஹோல்டர்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்றத வந்து இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன பிளானை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ண, ஓகேங்களா, ஒரு கம்பெனிக்கு வந்து முழுக்க வந்து ஃபண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுவாங்க, இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுவாங்க. இல்லை தேர்ட் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் 3 காம்பினேஷனுமே இருக்கும். ஸோ
ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பிளான்ஸில் எதை நான் வந்து எதில் எனக்கு இபிஎஸ் அதிகமாக இருக்குது, ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் மூலமாக எப்படி வந்து இபிஐடி இந்த இபிஎஸ் அனாலிசிஸை எப்படி வந்து பண்ணுறது, இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அண்ட் எந்த பிளானை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ப்ராப்ளம் மூலமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். வந்து இந்த கொஸ்டினில் 1 up limited as equity share capital of rupees 5 lakhs divided into shares of rupees 100 each. It wishes to raise further rupees 3 lakh for expansion cum modernization scheme. இது வரைக்கும் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஒரு கம்பெனி எக்ஸிஸ்டிங் கம்பெனி இருக்குது. ஏற்கனவே ஒரு கம்பெனி தொடங்கி ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சிக்கணும். ஆல்ரெடி ஒரு கம்பெனி இருக்கக்கூடிய கம்பெனி வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாக 5 lakh rupees ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 100 rupees ஈச். அப்போ எவ்வளோ ஷேர் அவங்க இஷ்யூ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 lakh டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 5000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 5 lakh rupees வந்து வாங்கியிருக்காங்க பப்ளிக் கிட்டேருந்து. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் மாடர்னைசேஷன் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் மட்டும் போக மாட்டாங்க. ஒரு கம்பெனிக்கு ஃபண்டு வேணும்னா பப்ளிக் கிட்ட ஒன் டைம் மட்டும் போய் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க மாட்டாங்க ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் மூலமாக. ஈவன் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் ஃபண்டு திருப்பி தேவை அப்படின்ற போது எக்ஸ்பேன்ஷன் பர்பஸ்க்காகவோ இல்லை மாடர்னைசேஷன் இன்னும் வந்து பெருசாக டெவலப் பண்ண லார்ஜ் ஸ்கேல் வந்து பிஸ்னஸை எடுத்துகிட்டு போக ஃபர்தராக கூட ஃபண்டை ரைஸ் பண்ணோம் அப்படின்ற பர்பஸ்க்காக திருப்பியும் வந்து ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ஒரு கம்பெனியில். ஸோ அப்படி இருக்கும்போது 5 lakh rupees ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது 5000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச்சில் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக எவ்வளோ அவங்களுக்கு தேவை, rupees 3 lakh தேவை. அதாவது இதுவும் அசம்ஷன் தான். ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ 100 rupees ஈச்சுன்ட்டு. ஸோ 3000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 3000 ஷேர்ஸாக 100 rupees ஈச்சுன்னு 3 lakh rupees ஃபண்டை வந்து மொபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த கம்பெனி பிளான்ஸ் தி ஃபாலோயிங் ஃபினான்சிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் சாய்ஸஸ். எந்த சாய்ஸ் எந்த இதை வந்து சூஸ் பண்ணலாம், எந்த பிளான் எந்த ஆல்டர்னேட்டிவ் பிளானை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டினாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பை ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒன்லி, அதாவது அந்த 3 lakhs rupeesையும் அதாவது 3000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச், டிஃபால்ட்டாக 100 rupees ஈச் தான். ஓகேங்களா? ஸோ 3 lakh rupeesம் ஈக்விட்டி ஷேர் மூலமாகவே ரைஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பிளானு. செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா rupees 1 lakh by issuing equity shares and rupees 2 lakh through debentures or term loans at 10% per annum. ஸோ இங்கே செகண்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸோ என்னது டிபெஞ்சர்ஸ் இல்லைனா டேர்ம் லோன்ஸ். ஓகேங்களா? ஸோ 1 lakh வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க அண்ட் 2 lakh பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் இல்லை டேர்ம் லோன்ஸு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% per annum. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இது வந்து செகண்ட் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் என்னது வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ், செகண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். தேர்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பை ரைசிங் டேர்ம் லோன் ஒன்லி அட் 10% per annum. ஸோ இங்கே தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டேர்ம் லோன்ஸ் மூலமாக மட்டுமே வந்து ஃபண்டை ரைஸ் பண்ண பார்க்குறாங்க. அதாவது 3 lakhs rupeesையும் வந்து டேர்ம் லோன் மூலமாகவே வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா rupees 1 lakh பை இஷ்யூவிங் ஈக்விட்டி ஷேர்ஸ். 3 lakhல 1 lakh வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆகும், ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாகவும். rupees 2 lakh வந்து பை இஷ்யூவிங் 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 2 lakh rupees. ஓகேங்களா? ஸோ 3 lakhல வந்து 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் 2 lakh ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 2 காம்பினேஷன் இங்கே வந்து 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த 8%ன்றது என்ன தெரியுமா, ரேட் ஆஃப் டிவிடெண்ட் தான் இங்கே 8%-ஐ குறிக்குது. ஓகேங்களா? ஸோ யூ ஆர் ரெக்வயர்ட் டு சஜஸ்ட் the best alternative, giving your comment assuming that the estimated earnings before interest and taxes after expansion is rupees 1,50,000. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், 4 ஆல்டர்னேட்டிவ். ஓகேங்களா? ஸோ சில சம்மில் பிளான் 1 பிளான் 2 பிளான் 3 பிளான் 4னே கொடுத்துருப்பாங்க. இங்கே அதுக்கு பதிலாக 1 2 3 அந்த மாதிரி கொடுத்துட்டு மேலே பிளான்ஸுன்னு கொடுத்துட்டாங்க ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு.
ஸோ 4 பிளானில் எது நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ எது வந்து பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்க போகுது. அண்ட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 அண்ட் கார்ப்பரேட் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து டிடக்டபிள். ஸோ 35% டேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த சம்மை வந்து எப்படி வந்து இதுக்கு சொல்யூஷன் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஸோ வந்து ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ஹெட்டிங் வந்து ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் இபிஎஸ் இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் எழுதிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த ஃபார்மேட்டை நம்ம அடாப்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலர்ஸ் காலம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம சம்மில் வந்து எத்தனை பிளான்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளான் 1, பிளான் 2, பிளான் 3, 4 பிளான்ஸ் இருந்ததுன்னா 4ன்னு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இன்க்ளூட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட சம்மர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இபிஐடின்றதை தான் முதல்ல எழுதிக்கணும். இந்த இபிஐடி அப்படின்றது என்னென்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸை தான் நம்ம இபிஐடின்னு ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இபிஐடியோட அமௌண்ட் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எல்லா பிளானுக்கும் அதே அமௌண்ட்டை ஈவனாக நம்ம எழுதிப்போம் ஓகேங்களா. இபிஐடியோட அமௌண்ட்டை ஈவனாக எழுதிப்போம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன மைனஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. எல்லா பிளான்லேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து பிளான் 1ல் வந்து வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் நான் இஷ்யூ பண்ணியிருந்தேன்னா அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது ஓகேங்களா. எந்த பிளானில் நான் லோனு டிபெஞ்சர்ஸ் எடுத்துருக்கணும் அங்கே மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேங்களா. அங்கே மட்டும்தான் நான் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவேன். சப்போஸ் செகண்ட் பிளானில் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் மூலமாக நான் ஃபண்டை ரைஸ் பண்ணியிருந்தா அப்போ இங்கே அமௌண்ட் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளானில் வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் தான் நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன்னா நில்லு. செகண்ட் பிளானில் ஈக்விட்டி ஷேர்ஸோ டிபெஞ்சர்ஸோ இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட்டை இங்கே ஃபில் பண்ணுவேன் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளானுக்கு பார்த்திங்கன்னா வந்து சப்போஸ் டிபெஞ்சர்ஸ் இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக நான் ஃபண்டை ரைஸ் பண்ணியிருந்தேன்னா அகெயின் இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வராது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இபிஐடி காமனாக எல்லாத்துக்கும் எழுதிக்கணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை எதுக்கு டிடெக்ட் பண்ணுவேன்னா எங்கே நான் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கனோ லோன்ஸ் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்கனோ அங்கே மட்டும்தான் வந்து அமௌண்ட்டை காமிப்பேன். மற்ற இடத்துல நில்லுன்னு தான் காட்டணும். அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இபிஐடியும் இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் இபிடி. இந்த இபிடி அப்படின்னா என்னென்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா ஒரு அமௌண்ட் எனக்கு வரும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு பேர் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். இன்னும் நான் டேக்ஸை மைனஸ் பண்ணல, அதனால தான் நான் பிஃபோர்ன்னு சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸை மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டேக்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ டேக்ஸுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் 50%, 35, 40 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்ஸை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டேக்ஸ் பர்சன்டேஜை எதுலேருந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இபிஐடியில் வரக்கூடிய அமௌண்ட்டில் டேக்ஸ் பர்சன்டேஜை நம்ம போடணும். சப்போஸ் இது வந்து 50,000 இருந்ததுன்னா அப்போ டேக்ஸோட பர்சன்டேஜ் 50%. ஸோ 50,000ல் 50%னா 25,000. ஸோ அதை தான் வந்து நம்ம டேக்ஸில் எழுதுவோம். அதே மாதிரி இதுக்கு 50%, இதுக்கு 50% கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து டேக்ஸோட அமௌண்ட்டு. ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ நான் டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னென்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ஓகேங்களா. இது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ், இது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். டேக்ஸை டிடெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அகெயின் நான் வந்து அமௌண்ட்டை எழுதுகிறேன். அமௌண்ட்டை எழுதிட்டு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டுன்றது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணக்கூடிய அந்த ரிட்டர்னுக்கு பேர். ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதியை எடுத்து பே பண்ணுறது தான் டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து
ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எல்லாத்துக்குமேலாம் நம்ம பே பண்ண மாட்டோம். எல்லா பிளானுக்கு கீழும் எங்கே ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கோ அங்கே நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை பே பண்ண போகிறதில்ல. எங்கே ஈக்விட்டி ஷேர்ஸும் டிபெஞ்சர்ஸும் இருக்கோ அந்த இடத்துலையும் நம்ம பே பண்ண முடியாது. ஸோ நில்லுன்னு தான் நம்ம காமிக்கணும். ஓகேங்களா, அந்த பிளானுக்கு கீழே. வேற இங்கே லாஸ்ட் இதில் ஈக்விட்டி ஷேர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக சேர்ந்து அவங்க வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறதா பிளான் வச்சுருந்தாங்கன்னா அப்போ அங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டோட நம்ம அமௌண்ட்டை எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டோ அகெயின் வந்து எங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறோமோ அங்கே தான் எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கே டிபெஞ்சர்ஸ் லோன் இருக்கோ அங்கே மட்டும் தான் எழுதுவோம். மற்ற பிளான்ஸில் நில்லுன்னு காட்டுவோம். சிமிலர்லி ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எங்கே வந்து நம்ம பே பண்ணுவோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணுற இடத்துல தான் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை பே பண்ணுவோம். அங்கே மட்டும் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை காட்டணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் முதல் கிளைம் யாருக்கு பே பண்ணோன்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணும், டேக்ஸ் பே பண்ணும். ஓகேங்களா, டேக்ஸை டிடெக்ட் பண்ணிடணும். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோட கிளைமை டிவிடெண்ட்டை பே பண்ணிடணும். ரிமைனிங் இருக்க போர்ஷன்ஸ் தான் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்கள தான் நம்ம வந்து ஓனர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை பார்த்துக்கிறாங்களா கம்பெனியோட நிர்வாகத்தை. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம பேலன்ஸ் ஏர்னிங்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண அமௌண்ட்டு ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸா. இப்போ இபிஎஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இபிஎஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லைனா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அதெல்லாம் எப்படி வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னும் எழுதிக்கலாம், இல்லை ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னும் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர்எல்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னும் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ ஒரு பிளானுக்கும் இபிஎஸ்ஸை கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாகவே ஃபண்டை ரைஸ் பண்ணால் இதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக இஷ்யூ பண்ணுறதா பிளான், அண்ட் இது மூலமாக எவ்வளோ வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வருது, அண்ட் இது மூலமாக எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் இந்த பிளானுக்கு பிரகாரம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னும் எழுதலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸால் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு இபிஎஸ் கிடைக்கும். இப்போ இபிஎஸ் வந்து ஒரு பிளானுக்கும் நம்ம கேல்குலேட் பண்ண பிறகு எதோட இபிஎஸ் ஹையராக வந்திருக்கோ அந்த பிளானை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ எந்த பிளானுக்கு இபிஎஸோட வேல்யூ ஹையர் ருப்பீஸ் வருதோ ருப்பீஸ் பெர் ஷேரில் மென்ஷன் பண்ணுவோம் இபிஎஸ்னால் ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை. ஸோ எதுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வருதோ அந்த பிளானை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அது வந்து சூட்டபிள் வந்து கம்பெனிக்கு வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ற சஜஷனை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்மளோட ப்ராப்ளமோட ஃபார்மேட்டை வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணும். இப்போ நம்மளோட சம் பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து இதுக்கு கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக, செகண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஆர் டேர்ம் லோன்ஸ் மூலமாக, தேர்ட் ஒன்லி டேர்ம் லோன் மூலமாக, ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஜாயின் டுகெதர் வந்து 3 lakh rupees ரைஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு 5 lakh rupees இருக்குது. திருப்பி 3 lakhs வந்து ஃபார் எக்ஸ்பேன்ஷன் பர்பஸ்க்காகவும் மாடர்னைசேஷன் பர்பஸ்க்காகவும் ரைஸ் பண்ண போகிறாங்க. இப்போ எந்த ஆல்டர்னேட்டிவ் இந்த 4 ஆல்டர்னேட்டிவில் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுதான் நம்மளோட ஃபார்மேட். ஓகேங்களா, ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண ஃபார்மேட் இது தான் இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் இபிஎஸ் அண்டர் வேரியஸ் ஃபினான்ஷியல் பிளான்ஸா. ஸோ ஹெட்டிங் அதுதான் பர்டிகுலர்ஸ். ஸோ நம்ம சம்மில் எத்தனை பிளான்ஸ் இருக்கோ அத்தனை பிளான்ஸ் எடுத்தணும்.
1 2 3 4 பிளான்ஸ் இருக்கிறதுனால 4ன்னு எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐட்டம் நம்ம ஃபார்மேட் டிஸ்கஸ் பண்ணது EBIT. ஓகேங்களா? ஸோ நம்ம கொஸ்டினில் EBIT எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ EBIT பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணோன்னா பிளான் 1 2 3 4 4த்துக்குமே அது ஈவனாக 1,50,000 எழுதிருங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆக்சுவலி எங்கே டிபெஞ்சர்ஸ் லோன்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக மட்டும்தான் ரைஸ் பண்ணுறோம் 3 லேக்கையும். ஓகேங்களா? 3 லேக் ருபீஸையும் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம ரைஸ் பண்ணுறோம். அதனால் அதை விட்டுருங்க. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணோம், நில்லுன்னு நம்ம எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளான் என்னது, ஈக்விட்டி ஷேர்ஸும் டிபெஞ்சர்ஸ், அதாவது டிபெஞ்சர்ஸோ இல்லை டேர்ம் லோன்ஸோ வாட் எவர் மைட் பி. ஓகேங்களா? ரைஸ் பண்ண போகிறாங்க. லோன்னாலும் டிபெஞ்சர்ஸ்னாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ 1 லேக் மட்டும் தான் ஈக்விட்டி ஷேர்ஸ், பாக்கி இருக்கக்கூடிய 2 லேக்ஸ் வந்து டிபெஞ்சர்ஸ் டேர்ம் லோன்ஸு. அப்போ அது கண்டிப்பாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10% பெர் ஆனம் கொடுத்துருக்காங்களே, 2 லேக்கில் 10% எவ்வளோ, 2 லேக் இன்ட்டு 10/100 போட்டிங்கன்னா 20,000 ருபீஸ் வரும். அதுதான் நம்மளோட செகண்ட் பிளானோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக. அதை தான் இங்கே நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ 2 லேக் ருபீஸ் டிபெஞ்சர்ஸ்க்கான அமௌண்ட்டு, ஸோ டேர்ம் லோன்ஸ் இல்லை டிபெஞ்சர்ஸு. ஸோ 2 லேக் இன்ட்டு 10/100 இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 20,000 வரும் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு பிளான் 2க்கு. அகெயின் வந்து பிளான் 3க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிளான் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் டேர்ம் லோன் ஒன்லி அட் 10% பெர் ஆனம். ஸோ 10% பெர் ஆனம் டேர்ம் லோன் ஒன்லி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்டையர் அமௌண்ட்டையும் டேர்ம் லோன் மூலமாக மட்டுமே ரைஸ் பண்ணுறாங்க. 3 லேக்கையும் டேர்ம் லோன் மட்டுமே ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதில் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு சென்டென்ஸும் நம்ம வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். 3 லேக்கையும் ஒன்லி டேர்ம் லோன்ஸு. ஸோ அதனால் 3 லேக் ருபீஸ் இன்ட்டு 10/100 போட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிளான் 3. ஸோ பிளான் 3க்கு வந்து 30,000 இன்ட்ரெஸ்ட்டாக அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்படி எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க டிபெஞ்சர்ஸ் மூலமாக, எவ்வளோ டேர்ம் லோன்ஸ் மூலமாக, அதில் தான் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜாக போடணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி எழுதணும். அடுத்தது 4th பிளானுக்கு இங்கே நில்லுன்னு எழுதியிருப்பேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம், வந்து டிபெஞ்சர்ஸ் மூலமாகவோ இல்லை டேர்ம் லோன்ஸ் மூலமாக ஃபண்ட் அவங்க ரைஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 லேக் ருபீஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக அண்ட் 2 லேக் ருபீஸ் வந்து பை இஷ்யூவிங் 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ இங்கே வந்து லோனோ இல்லை டிபெஞ்சர்ஸோ கிடையாது. அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பிளான் 4க்கு கீழே. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நில்லுன்னு எழுதியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகேங்களா? எந்த பிளானில் டிபெஞ்சர்ஸ் டேர்ம் லோன்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் காட்டுங்க. அடுத்தது EBITயும் இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணி எழுதுங்க. அதுக்கு பேர் EBT. 1,50,000 minus 0, 1,50,000. 1,50,000 minus 20,000, 1,30,000. 1,50,000 minus 30,000, 1,20,000. 1,50,000 இது 0. ஸோ அதனால் 1,50,000 பிளான் 4க்கு. அடுத்தது EBT முடிஞ்சோடனே நம்ம ஃபார்மேட் படி என்ன பண்ணணும், டேக்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? டேக்ஸுக்கு 35%ன்னு எழுதியிருக்கேன். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வந்து கார்ப்பரேட் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 35%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 35% போடுறேன். ஸோ எதில் இந்த 35% நான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EBT அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் டேக்ஸோட பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதாவது 1,50,000 இன்ட்டு 35/100 போட்டிங்கன்னா 52,500 வரும். அடுத்த பிளானுக்கு 1,30,000 இன்ட்டு 35/100 போட்டிங்கன்னா 45,500 வரும். அடுத்தது 1,20,000 இன்ட்டு 35/100 போட்டிங்கன்னா 42,000 வரும். 1,50,000 இன்ட்டு 35/100 போட்டிங்கன்னா 52,500 வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் டேக்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து தான் டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம டேக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டேக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். EATனா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். 1,50,000 minus 52,500 பண்ணிங்கன்னா 97,500 வருது. 1,30,000 minus 45,500 பண்ணிங்கன்னா 84,500. 1,20,000 minus 42,000 பண்ணிங்கன்னா 78,000.
1,50,000 மைனஸ் 52,500 பண்ணிங்கன்னா 97,500 வருது. ஸோ இதுக்கு பேர் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸு. அடுத்து நம்ம ஃபார்மேட் படி இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸை கழிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து எந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோட டிவிடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டாக காமிக்கிறோம். மற்ற எல்லா இடத்துலையும் நில்லுன்னு தான் காட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானுக்கு கீழே ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒன்லி. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நில்லுன்னு காட்டணும் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை. அதனால தான் இங்கே நில்லுன்னு பிளான் ஒன்றுக்கு கீழே காமிச்சிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸே கிடையாது, அதனால் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் காட்ட முடியாது. ஸோ அதனால் அகெயின் வந்து நில்லுன்னு தான் எழுதணும். அடுத்து பிளான் 3 பார்த்திங்கன்னா அகெயின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினில் டேர்ம் லோன் மூலமாக மட்டும்தான் ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நில்லுன்னு தான் காட்டணும், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் காட்ட முடியாது. 4th பிளானுக்கு கீழே மட்டும் நான் வந்து அமௌண்ட்டை காமிச்சிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ₹1 lakh by issuing equity shares and ₹2 lakh by issuing 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக. ஸோ 2 lakh rupees வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. 3 lakhல 2 lakh வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமாக போயிடுச்சு. ஸோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் முன்னாடி ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களே அதுதான் நம்மளோட ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ 2 lakh into 8/100 போட்டிங்கன்னா 16,000 rupees வரும். ஸோ அதுதான் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கேல்குலேட் பண்ணோம். எந்த பிளான்லலாம் இல்லையோ ஜஸ்ட் வந்து நில்லுன்னு காமிங்க. எங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை காட்டணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. மைனஸ் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டுன்னு எழுத போகிறோம். இல்லை ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னும் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் டிடெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், 97,500 வரும். இங்கே அப்படியே 84,500 வரும். இங்கே 78,000, இங்கே 97,500 மைனஸ் 16,000 போட்டோன்னா எனக்கு 81,500 வருது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த இது அமௌண்ட்டு தான் வந்து யாருக்கு போக போகுதுன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போக போகுது. ஸோ அதுக்காக தான் இபிஎஸ்ஸை ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை கால்குலேட் பண்ணுறோம். இபிஎஸோட ஃபார்முலா வந்து ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இல்லை ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னும் எழுதலாம், டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேங்களா. இப்போ ஒரு பிளானுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இபிஎஸ்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். 4 பிளான்னா 4 இபிஎஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளானுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். ஒரு பிளானுக்கும் ஒரு அமௌண்ட்டு வித்தியாசப்படும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பிளான் 1க்கு பார்த்தீங்கன்னா 97,500 பிளான் 1க்கு. ஓகேங்களா. ஸோ அதை நான் நியூமரேட்டரில் எழுதிக்கிட்டேன். அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை கணக்கு பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இது வந்து புது கம்பெனி கிடையாது, ஆல்ரெடி இருக்க வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ண கம்பெனி தான் அது. ஃபர்தராக திருப்பி வந்து ஃபண்டு வேணும்னு 3 லட்ச ரூபாய் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. எக்ஸ்பான்ஷன் பர்பஸ்க்காக. ஸோ 5 lakh rupees ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, 5 lakh டிவைடட் பை 100, 5,000 ஷேர்ஸ் அவங்க ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ திருப்பி வந்து 3 lakh rupees அவங்களுக்கு தேவை. இப்போ ஃபண்டு பார்த்திங்கன்னா பை இஷ்யூவிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒன்லினா 3 lakhம் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக மட்டுமே அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போனா வந்து நம்மளோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, 3,000 ஷேர்ஸ். ஓகேங்களா. ஸோ 3,000 ஷேர்ஸு ஆஃப் ₹100 ஈச்சுன்னு பண்ணால் தான் நம்மளுக்கு 3 lakh வந்து ஈக்விட்டி ஷேர் மூலமாக மட்டுமே நம்மளுக்கு ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஒரு 5,000 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ திருப்பி நான் வந்து இது வந்து வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக மட்டும்தான் பிளான் 1ல் ரைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதில் ஒரு 3,000 ஷேர்ஸ் இருக்குது. 5,000 + 3,000 பண்ணிங்கன்னா 8,000 ஷேர்ஸ் வந்து டோட்டலி ஆகுது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ அதனால தான் இங்கே வந்து 8,000 பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதே வந்து ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இதில் வந்து ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது, 5,000 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பை ஈக்விட்டி ஷேர் ஒன்லி அப்படின்றதுனால 3,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறேன். ஸோ 5 + 3 8,000 டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. டினாமினேட்டரில். ஸோ 97,500 டிவைடட் பை 8,000 பண்ணனா எனக்கு ₹12.19 வருது அண்டர் பிளான் 1க்கு.
ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபார் பிளான் 2க்கு EPS கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் பிளான் 2க்கு 84,500 ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் நியூமரேட்டருக்கு ஓகேங்களா. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் பிளான் 2க்கு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே 5,000 ஷேர்ஸு இனிஷியலாக இருக்குது நம்மளுக்கு ஓகேங்களா. 5,000 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடிஷ்னலாக எவ்வளோ ரேஸ் பண்ண போகிறாங்க செகண்ட் பிளான் மூலமாக பார்த்தீங்கன்னா ₹1 lakh ரேஸ் பண்ண போகிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா 1000 ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச்சுன்னு அர்த்தம். ஸோ 1000 ஷேர்ஸ் இங்கே ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ 5 lakh rupees இங்கே ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 5,000 ஷேர்ஸ் மூலமாக இங்கே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 1000 ஷேர்ஸு 5,000 + 1,000 பண்ணும்போது நம்மளுக்கு 6,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வருது. பிளான் 2 படி 6,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வருது. ஸோ அதனால தான் இந்த 6,000 நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 84,500 டிவைடட் பை 6,000 பண்ணனா எனக்கு ₹14.08 வருது ஓகேங்களா. இதுதான் என்னோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அண்டர் பிளான் 2க்கு. அடுத்தது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அண்டர் பிளான் 3க்கு எப்படி கால்குலேட் பண்ணோன்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் இது டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஃபார் பிளான் 3க்கு பார்த்தீங்கன்னா 78,000 இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த 78,000 தான் இங்கேருந்து நான் நியூமரேட்டருக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்மளோட ஃபார்முலா படி. ஸோ 5,000 எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பிளான் 3க்கு பார்த்தீங்கன்னா வந்து டேர்ம் லோன்ஸ் மூலமாக மட்டும்தான் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இந்த பிளானில் கிடையாது. அப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர்ஸை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ அடிஷ்னலாக எதுவும் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணலன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது 5,000 ஷேர்ஸ் இருக்குல்ல. 5 lakh rupeesனால் 5,000 ஷேர்ஸ் இன்ட்டு 100 ஈச்சில். அதனால் 5,000 ஷேர்ஸை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால தான் 5,000 ஷேர்ஸை 5,000 டிவைட் பண்ணிக்க 78,000 டிவைடட் பை 5,000 போட்டிங்கன்னா ₹15.6 வருது. அதுதான் என்னோடய EPS அண்டர் பிளான் 3. அடுத்தது EPS அண்டர் பிளான் 4 கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பிளான் 4க்கு 81,500 ஓகேங்களா. ஸோ 81,500 எழுதிக்கோங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அகெயின் கால்குலேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் 5,000 ஷேர்ஸு இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இது மூலமாக 4th பிளான் மூலமாக எவ்வளோ ரேஸ் பண்ண போகிறோம் ₹1 lakh ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா என்ன அர்த்தம் 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு 1000 ஷேர்ஸு ஆல்ரெடி ஒரு 5,000 ஷேர்ஸு. ஸோ டோட்டலி 5,000 + 1,000 வந்து 6,000 ஷேர்ஸ் வந்து நான் இஷ்யூ பண்ணுறதா அர்த்தம் ஓகேங்களா. 6,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதா அர்த்தம். ஸோ 81,500 டிவைடட் பை 6,000 பண்ணனா எனக்கு ₹13.58 வருது. இதுதான் என்னோட EPS அண்டர் பிளான் 4 ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்மளோட EPS வந்து ஒரு பிளானுக்கு கீழே வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அனாலிசிஸ் எழுதணும். ஸோ அனாலிசிஸ் எப்படி எழுதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானையும் வந்து பாருங்கள். பிளான் 1க்கு 12.19 வருது. அடுத்து செகண்ட் பிளான் 14.08, அடுத்து 15.6, அடுத்து லாஸ்ட் பிளானுக்கு 13.58. இதில் இருக்கிறதுலே எது ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 15.6 தான் ஹையஸ்ட்டு. அப்போ எந்த பிளான் நம்ம அக்செப்ட் பண்ணால் நம்மளுக்கு கம்பெனிக்கு சூட்டபுளாக இருக்கும் எந்த ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பிளான் 3 தான். ஸோ ஒரு அனாலிசிஸ் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி நம்ம எழுதுகிறோம். Plan 3 should be chosen by the company since it has higher EPS. எதுக்கு higher EPS இருக்கோ அதை பிளானை தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து கம்பெனிக்கு சூட்டபிளான ஆல்டர்னேட்டிவாக அமையும், ஃபினான்ஷியல் பிளானாக அமையும் அப்படின்றத கன்க்ளூஷனில் எழுதணும். Hence it is suggested that Plan 3 may be implemented by raising term loan only. So Plan 3 என்ன, Plan 3 தான் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Plan 3 என்ன அப்படின்றத கொஸ்டினில் நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது Plan 3 என்னது, பை ரேசிங் டேர்ம் லோன் ஒன்லி அட் 10% பெர் annum. டேர்ம் லோன் மூலமாக ஃபண்டை ரேஸ் பண்ணோன்னா நம்மளோட இபிஎஸோட வேல்யூ ஹையராக இருக்கும் அப்படின்றத ஒரு சஜஷன் மாதிரி வந்து கம்பெனிக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்மளோட EBIT EPS அனாலிசிஸை வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்ற சாப்டரில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் வந்து இப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும், கான்செப்ட் கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.